Hello friends, welcome you all to DRO Motovlog. இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இட்ஸ் கோன் பி அ ஸ்பெஷல் வீக்கெண்ட். ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் Kilpak YMCA. So we have arranged a meetup for ex-BHP there. So அங்கே வந்து they have invited a lot of biking clubs. ஸோ பைக்கிங் கிளப்ஸ்னால் இட்ஸ் சென்னையில் இருக்கிற பைக்கிங் கிளப்ஸ் எல்லாம் வந்து அங்கே வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற என்னென்ன வெஹிக்கிள்ஸ், என்னென்ன மோட்டார் சைக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஸோ எக்ஸ்பிஹெச்பி அவங்களோட இந்த ட்ரிப்புக்கான பேக்ரவுண்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து ஒன்லி வில் கம் டு நோ நம்ம அங்கே போனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம அங்கே போயிட்டு அவங்க இந்த ட்ரிப்பை எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹெட்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் பெனலி ஷோரூம், நந்தனமில் இருக்க பெனலி ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ரூட் பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் திஸ் லெஃப்ட். ஸோ இந்த லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்ட்ஸ் டுவர்ட்ஸ் டி நகர். ஸோ டி நகர்லேருந்து வி ஆர் ஹெட்டிங் டு ட்ரஸ்ட்புரம். From Trustpuram will take a right from Loyola College. So Loyola College lende right eduthu from there we are going towards EGA, and from there EGA theater to the Kilpak YMCA. So Kilpak YMCA enga varudhu appdin pathina it's actually நம்ம JMB motors theriyumla unga ellarkume, which is just opposite to Pachaipass College. இப்போ பச்சைபாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஜேஎம்பி மோட்டார்ஸ், அதாவது கவாசிக்கியோட ஷோரூம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட் டுவர்ட்ஸ் த எண்ட் போனீங்கன்னா வில் ஹாவ் அ யூ டர்ன், சாரி நோ என்ட்ரி. ஸோ நோ என்ட்ரியில் அந்த லாஸ்ட் பெட்ரோல் பங்க் ஒட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் அ ரைட். ஸோ அந்த ரைட்டு திரும்பினீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த YMCA கிரவுண்டு இருக்குது. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா YMCAன்றது வந்து இட்ஸ் அ ஃபெமிலியர் சார்ட் ஆஃப் வேர்ட். ஏன்னா ஈச் அண்ட் ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து YMCA கிரவுண்டுன்றது வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ கீழ்பாக்கில் YMCA எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ நான் ரைடர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக தெரியாது அப்படின்றதுனால ஐ எம் டேக்கிங் த லீட். ஸோ எனக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மை கிளப் ரைடர்ஸ் as well as the BRC, the பெனலி ரைடிங் கிளப் ரைடர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேத்பட் ரீச் ஆகிட்டோம். ஸோ சேத்பட்லேருந்து அதான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் டுவர்ட்ஸ் ஈகா, அதாவது அந்த சேத்பட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஈகா தேட்டர் பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் த சிக்னல் ரைட் எடுக்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இட்ஸ் லைக் இது வந்து எக்ஸ்பிஹெச்பியோட மீட்டப் மட்டும் இல்லை, ராஜ்கமால் மோட்டார்ஸ், அதாவது சென்னையில் இருக்க பெனிலி ஷோரூம் ஓன் பண்ணுற ராஜ்கமால் மோட்டார்ஸோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ரைட்ஸும் நாங்கள் போனோம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் இந்த வீடியோவில் மேலே ஐகானில் வரோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் இயர் ரைடு எப்படி எங்கே இருந்தது, ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களோட அந்த ராஜ்கமால் மோட்டார்ஸோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் டுடே. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிஹெச்பி டீமோடு தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிஹெச்பி டீம் கூட யார் யார் வரா அப்படின்றத வந்து நம்ம வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஹைதராபாத்தில் வந்து வி ஹாவ் ஜேஎஸ் ஃபிலிம்ஸ், டினோஸ் வால்ட்டு, பல்லு பைக்கர் இவங்களாம் இருந்தாங்க. ஸோ இங்கே யார் யார் வரான்றதை வந்து நம்ம அங்கே டேரெக்டாக பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ வில் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லொக்கேஷன்லேருந்து நான் செகண்ட் லெஃப்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் டுவர்ட்ஸ் அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதுக்கு முன்னால் இருக்க சிக்னலே டர்ன் பண்ணதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட்டில் வரும். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன அந்த YMCA கிரவுண்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் செட்டப்ஸ்லாம் கிளியராக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு
2-3 கிளப்ஸில் ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஈவெண்ட்குள்ளே போவோம். ஸோ ஈவெண்ட்டை நான் வந்து கம்ப்ளீட் ஈவெண்ட் கவரேஜ் போடுறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப போராக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற வந்து என்ன பர்பஸ், ஃபார் வாட் பர்பஸ் தே ஆர் டூயிங் திஸ்ன்றதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் த வீடியோ. மேபி எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த XPHPயோட மீட்டப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் ரைடிங் கிளப், என்னோடய ரைடிங் கிளப் வந்து பார்த்திங்கன்னா சென்னை த்ராட்லர்ஸ், எங்கள் ரைடிங் கிளப்போட அஃபிஷியல் ஃப்ளாக் அண்ட் லோகோவை வந்து இந்த மீட்டப்பில் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக இருந்து பாருங்கள். Hey Gus, how are you? I'm good. I've been going. Please say hi to Chennai. Hi buddies. You remove your mask, no people won't recognize you. அவங்க ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு தார், மஹேந்திரா தார்லேயும், ஒரு டிவிஎஸ் என்டார்க், ஒரு கவாசகி H2, ஒரு அப்பாச்சி RR 310 அண்ட் ட்ரையம்ப் ராக்கெட். ஸோ இந்த 4 வெஹிக்கிள்ஸில் தான் வந்து இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிளப்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்டு இது வந்து சென்னை பிஸ்டன் கிளப். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரை பார்த்தேன். அவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா விகாஸ் ராமச்சந்திரன். இஸ் அன் ஹைதராபாத் யூடியூபர். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக கொடுப்பாரு. ஸோ அவரு தான் இப்போ நம்ம வீடியோக்கு கொஞ்சம் இந்த ப்ரீவியஸாக வந்த கிளிப்பில் நம்ம அவரை தான் மீட் பண்ணோம். ஸோ இன்னும் யார் யார் வரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். யாப், இவரை தெரியாத சென்னையில் இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. சென்னைன்னு இல்லை, தமிழ்நாட்டிலையும் இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவர் தான் Perfect. So I request Shriram, could you please help us and take the names of the clubs? சென்னை மோட்டார் சைக்கிள் கிளப்ல வந்து அவர் தான் ட்ரெயினராக இருக்காரு. Shriram, you can come here. And we'll just quickly start. A lot of distances. We have started from Delhi and today we are here in Chennai. It had to be here because Chennai is one place wherein whenever we come, the kind of love, the kind of bonding that we see is great, is actually incomparable. So we cannot even think about missing Chennai. Yeah. All right. So first of all, good morning all. Good morning once again. Vanakkam Chennai. And it seems little low here. Like why? I know it's hot. Some energy would be good, right? Yeah. That time also it was Road Trip United. The motive, as the name suggests, it is to unite bikers from all over India, biking clubs from all over India. So how many biking clubs are here? I just asked. So I see quite a few. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, and you're also 14. I can point out because I know you. So 14 biking clubs are here. And how many of you actually ride together? Ride together as in with each of the other clubs? Hardly. It happens that okay, club A is riding with club B or club C knows who is club D or E or F. It happens, right? Because we have our own clubs. And HPHP is, I'm very grateful to HPHP for inviting me. I've been traveling with HPHP for more than 10-15 years along with them.
and wherever there is a program of HPFP, I've been there. I've been to Delhi also. To come back to the era, when I started riding a motorcycle or the bikes have come, so the era has changed. But I've been traveling along with them from a scooter to 100cc to 175, 250, 350, and Your proper helmets and boots, gloves. Okay. Thank you very much, sir. Well, Rajni, I want to ask you one thing. So first of all, sir, you will have to share, not you will have to share the stage with sir, because I want two legends to be here, but in a moment. So I want to ask you one question, which a lot of people want to know. Racing is a career which, usually people say that you have to start very early. Like, maybe preferably when you're 13, 12, something like that. But now you're 40, 41. 40, you're 40. Like Rossi and you are almost on the same age. How do you feel about competing with youngsters which are less than half your age, actual racing tracks to practice on? And how much do you think the weather here in India is actually against most of you, practicing? Actually, today is I think 3 tracks there: Coimbatore and Chennai and Delhi. Maybe Delhi and Coimbatore very cheaper to training, but Delhi is very expensive. Maybe I'll want to go for Delhi. I'll go in Malaysia and train because same cost. Maybe I'm Chennai. Maybe I travel means everything expensive. My bikes and track rent, everything very expensive. But still more track came. Maybe very easy to train. Maybe you can go very faster also. Great. Sir, I would like to request you to come on stage, please, once more. Sir, one question. What is the main difference that you see between the riders of today and when it was your era? in our era, we had very limited motorcycles like Rajdoot, Java and Bullet and scooters, and they were all road motorcycles. So we had to prepare our own motorcycles to put it on the racetrack. But those days, we had a lot of support from our first generation, people who know much about the motorcycles and scooters. So we learned it the hard way to prepare the bikes, and we got a lot of support from our first generation people. And those days to import even one small plug, it was so difficult. So the manufacturers in India, all the manufacturers around Chennai, they came forward to help us. So that is how racing slowly started, and the organizers are all the manufacturers, chairman and managing directors. They were all down-to-earth people, and they gave all free components for us. The tires were free, the battery was free, the valves were free, whatever you wanted, they came, and they came forward to support us. So now the sport has become very expensive, and it has become very commercial also nowadays. But I'll tell you one thing, the new generation is very lucky. They have a beautiful motorcycle for them to ride on the racetrack, and initially we were the first people to start the racing school, that is ride a bike scheme. That is, people who had a lot of skill did not have money. People who had a lot of money did not have skill. So we started the racing school with the Shogun motorcycle on the track, and then we called a lot of people to come and get them trained. So that's how that is. So I also want to take this opportunity very quickly to just say that there is also another gentleman here, sir, who has been providing a platform, who has been supporting us with the magazine here. We are the sole distributor for XBHP Auto Tour Tamil Nadu. The magazines are available in all leading shops like Star Mart, everywhere in Chennai. So we have a group for XBHP Auto enthusiasts. If you want to get the magazine to your doorstep, you please get into the groups. I'll give you the numbers so I can make sure that you get the copies directly to your home. Anything else? Any coordination for the magazines? You can always call us on our landline. It's available in all the malls, in like Star Mart, then Connections. All the leading shops are having these magazines. Sitting anywhere, you just call us. You get the sponsor also that time, maybe. Because no, today's race track, no crowd at all. When he is race, like almost 1 lakh people watching it. Those days. 10,000 kilometers ride, that's really huge. We need to give a great applause for them for doing it. It just motivates each and every riders to get the riding thing more. And we just wanted to have a small gift. Sure. Well, Thank you. Meet people in this age of digital era. People have forgotten how to meet, how to greet, how to ride together, and that is what we realized even in 2006. So anyway, thank you so much for recognizing that, and I hope that you open more dealerships, you bring more brands to Chennai and South India, so that we have more options. Thank you so much. And they have also, this is a cake.
Wow. So this is the second anniversary for Rajkamal Motors, and they have prepared this huge cake, which I'm sure will be eaten in no time. You know. So let's also cut it while it's here. Sir, no, sir. Eat this. Please. Rajni. I'll also share. I'll also touch. I wish Rajkamal Motors many more anniversaries like this and sell their Benelis and Javas in the Chennai city. Thank you so much. Chennai throttlers. So for the throttlers, the recent throttler. Which one is it? Oh, yes. Chennai Superbikers Club, CSC. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இங்கே கிளப்ஸே மிங்கில் ஓட்ட மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இங்கே ரைடிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் வந்துட்டு நிறைய ஒரு பேரியர்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். The first thing is இங்கே கிளப்ஸ் வந்து மிங்கில் ஆகிறதே கிடையாது. First of all, judging. Seriously, that's a very bad habit over here in Chennai. Judging each others by their looks, appearance and their bikes. See, we guys have every segment of bikes in our team. Clubல வந்துட்டு எல்லா segment of bikes இருக்கு. And we do promote, எப்படி சொல்றது, safety gears எல்லாமே தான். But still we get, what is it? Bullied sometimes also. It happens every time. But this thing is like, I'm ready to mention the names, but I don't want to do it. I don't want to publish anything over here. But the thing is, please, this is a respectful passion actually. Don't turn business into a passionate thing. So that's it, nothing else. All the best. All right. So next is helping us always whenever we need to do any kind of activity here in Chennai. Shaki Bhai and Vicky are always there. Thank you so much. Thank you. Acha. Max Riders is being reserved by Mr. Mano. I'll pass this to Mr. Mano and Chennai Super Biking Club also. I'll pass it to them. Chennai Super Bikers Club. Yeah, this is the oldest one. I'll pass both to those members. Thank you. So, I think CBR Club. Sham. Yes. Come quickly, faster, just like a CBR. நமக்கு அப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க பஸ்ஸில் மொத்தம் தான் போயிருந்தோம் நம்ம பசங்க வந்து ஒரு நேரம் அவன் புதுசு நான் டாசம் பண்ணிட்டான் So much. All right. So the one that is one that I have here is the Bikoni Chennai. Bikoni Chennai. Also, please come. So these beautiful t-shirts that you see here, these guys, they go every year to a beautiful place from 3 or 4 states sometimes, and they call it a multi-state meet. So there is this term that we coined in 2003. Interstate G2G. So so one question I have for another gift hamper. What does G2G mean? Raise your hands. இது நம்மளே கேட்டு சொல்லுவோம் கேட்டுக்கிறது I'll take your bike keys. அப்போ கட்டத்தில் இருக்கிற No, you have listened to him, right? You heard him. Come on. No. So now what should I do? Srini, you give one can of oil, Castrol can to everyone. Because you gave out the answer. Yeah, please. All right, so jokes apart, this is a team. So Srini, please. Yeah, thank you. All right, good to see a lot of clubs over here, and we had this meet even in the last episode when they had come in December 2018. It's good to see you again all, and a meet like this is always pleasant to see each other and appreciate each other's bikes and their clubs, and then how Chennai been going on with all the biking thing that has been started. But it is growing. It is not stopping yet. It's only going to go from here to another bigger scale. So nice to see that we have so many riders here with different bikes, and it's amazing.
Okay, but also a little bit I just wanted to share is that we have XPHP team as a host. I mean, here is a Chennai chapter, and I would also like to give thanks to Vicky. And he's been motivational in bringing up a lot of riders of his circle to the track. And definitely I have to give him a little bit of appreciation that for years. Chaturvedi, also known as Chaturvedi. Here is Sunil Gupta, also known as Sunil Ji. So we are the core team members, meaning that we are basically also the control room. We manage a lot of things on the road and stuff like that. Now our guest riders, let me quickly introduce. Sunny Chauhan here, he's known as Sketchbill Ride. He had joined us from Delhi for 3 days. He's living right now from Chennai. He'll be heading back home. Then we have Sunny, another Sunny, Abhishek. He's known as the Ideal Rider on YouTube. So he was with us since Kolkata. He's now also leaving from Chennai. And now the new people who have joined us. So I would like to start with Vikas Rachamalla, who's geographically the closest, from here. He's from Hyderabad. He's known as a technical guy on YouTube. I mean, not the technical guy as a term. He's very technical in his reviews and everything. Next person who has joined us, again geographically closer, is Zahir, biker boy from Kolkata. And then we have Extreme Moto Adventure Deepak Gupta, who has seen his videos. Alright, so if you have not seen his videos, he makes extreme travel videos on his bikes, going into snow and all these kind of things. He's known. I the biker! I the biker! Thank you so much, Chennai!